தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் சுற்றுப்புற நிலத்தில் உள்ள மாசை அகற்றி சீர் செய்வதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டாலும் அபாயகரமான கழிவுகள் ஆலை வளாகத்தில் தேங்கியிருப்பதால் நிலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் ஆலையை இடிக்க அரசுக்கு உத்தரவிடக் கோரி தொடுக்கப்பட்ட வழக்கு ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் சுற்றுப்புற நிலத்தில் உள்ள மாசை அகற்றி சீர் செய்வதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். முகேஷ், எதன் அடிப்படையில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது? இதில் முன்வைக்கப்பட்ட வாத பிரதிவாதங்கள்லாம் என்னென்ன? தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டாலும் அதிலிருந்து வெளியேறிய அபாயகரமான கழிவுகள் ஆலை வளாகத்தை சுற்றி தேங்கி கிடக்கின்றது. அதனால நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு, நிலமும் மாசுபட்டிருக்கிறது. எனவே ஆலையை முழுமையாக இடிக்க வேண்டும் என்று பேராசிரியை பாத்திமா என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவு மற்றும் உயர்நீதிமன்றம் அதை உறுதி செய்ய உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாகவும், எனவே அந்த வழக்கு முடியும் வரை எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்ற நோக்கத்துடன் வேதாந்தா தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே சமயம் பேராசிரியர் பாத்திமா தரப்புல நிலத்தை தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை தான் மூடப்பட்டிருக்கிறது, அதை சுற்றியுள்ள நிலத்தை பாதுகாப்பதில் எவ்வித தடையும் இல்லை, அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தார். அப்போது தலைமை நீதிபதி அமர்வு ஆலை மூடப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு வரும் 13 மற்றும் 14ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. அதே சமயம் அந்த ஆலையை சுற்றியுள்ள நிலத்தில் உள்ள மாசுவை அகற்றுவதற்கு எவ்வித தடையும் இல்லை என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த மாசுவை அகற்றி நிலத்தை சீர் செய்வதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு உத்தரவிட்டு அது தொடர்பான திட்டத்தை வகுக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதற்கு தேவைப்படுகின்ற உத்தரவுகளை நீதிமன்றத்தில் அணுகி பெறலாம் என்றும் அனுமதி அளித்து இந்த வழக்கின் விசாரணை ஏப்ரல் மாதத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ஸ்டெர்லைட் நிறுவனம் தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி முகேஷ்.